ஹோல் புக்கை நம்ம படிக்க போகிறோம். அப்போ ஒவ்வொரு சாப்டர்லேருந்து நம்ம ஒவ்வொரு கொஷினை வந்து நம்ம மைண்டில் ரீகலெக்ட் பண்ணும்போது இட் டேக்ஸ் டைம். அப்போ அந்த டைமை நம்ம எப்படி குறைக்கணும் அப்படின்னா ஒன்லி பை சொல்கிறேன். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபிசிக்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து தரவு பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே நீங்கள் பேசிக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னா இல்லையா, ஸோ அது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா போதும், 12th ஸ்டாண்டர்ட் எல்லாமே ஈஸி தான். ஆமாம், ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், நம்ம இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம 11th ஸ்டாண்டர்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு 12th ஸ்டாண்டர்டுக்கு என்டர் ஆக போகிறோம். இந்த 12th ஸ்டாண்டர்டில் மேஜராக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி. நீங்கள் பயோவாக இருந்தால் பயோ அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தால் கம்ப்யூட்டர் சயின்ஸும் சேர்ந்துடும். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஈவன் நீங்கள் பியூர் சயின்ஸாக இருந்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இதில் இருக்கும். சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய பேர் ஐயோ ஃபிசிக்ஸா, அதில் டெரிவேஷன் நிறையா இருக்கும்ப்பா, என்னால் படிக்கவே முடியாது, என்னால் எதுவுமே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதில் இருக்கிற டயக்ராம்ஸு, ஈக்குவேஷனு, அதில் எது சைன் தீட்டா காஸ் தீட்டா என்னென்னமோ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றனாலே நம்ம நிறைய பேர் அந்த ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டை ஸ்டார்டிங்லேயே ஒதுக்கிடுறோம். அப்போ என்ன ஆகுது, நம்ம போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஒரு 2 மந்த் இல்லையா, அந்த 2 months நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன ஆகுது, நமக்கு ரொம்ப பெரிய பேர்டனாக இருக்குது. இது எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்கில் ரெக்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஃபிசிக்ஸ் டீச்சர் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு ஒரு சில டிப்ஸை நான் சொல்கிறேன். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பிகினிங்லேருந்து இல்லையா. ஸோ பிகினிங்லேருந்து இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வித்தின் 7 months, அதாவது நமக்கு இந்த அகாடமிக் இயர் ஜூன் ஸ்டார்ட் ஆகுது, டிசம்பருக்கு உள்ள நம்ம இந்த ஃபஸ்ட்டு வால்யூம் செகண்ட் வால்யூமை கம்ப்ளீட்டாக ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு பப்ளிக் எக்ஸாம் வரும். அந்த பப்ளிக் எக்ஸாம் எப்படி பார்த்தாலுமே இந்த விச் மீன் CBSE இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த February end அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிடும். இதே வந்து நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டாக இருந்தீங்கன்னா நமக்கு மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 3லேருந்து 3.5 மாதம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கும் வெறும் ரிவிஷனுக்காக மட்டுமே இல்லையா. அப்போது இந்த மாதிரி ஃபிசிக்ஸை எவ்வளோ சிம்பிளாக படிக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபிசிக்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து தரவு பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே நீங்கள் பேசிக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னா நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் செகண்ட் சாப்டர் ஒன்று படிச்சிருப்பீங்க, கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கைனமேட்டிக்ஸ் சாப்டரை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அந்த கைனமேட்டிக்ஸில் அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்ஸான விஷயங்கள் நிறைய அதில் தான் இருக்குது. அதாவது இதில் நம்ம குறிப்பாக கைனமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கான்செப்ட் புரியணும் அப்படின்னா இந்த வெக்டார், அதாவது வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், ட்ரிக்னாமெட்ரி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூ இல்லையா. ஸோ அதனுடைய வேல்யூ அண்ட் அதனுடைய ரேஷியோ அண்ட் ரிலேஷனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் வெலாசிட்டி, இந்த எல்லாமே அதாவது செகண்ட் சாப்டரை மட்டும் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா நல்ல கவனிங்க. தரவுன்னா எப்படி ஒவ்வொரு லைனை நீங்கள் படிக்கணுன்றது நான் சொல்லலை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் செகண்ட் சாப்டர் அதாவது கைனமேட்டிக்ஸ் இல்லையா. ஸோ அது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா போதும், 12th ஸ்டாண்டர்ட் எல்லாமே ஈஸி தான். ஆமாம், ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ரைட், நீங்கள் CBSE இருந்தாலும் சரி இல்லை ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, முதல்ல நீங்கள் எந்த புக்கை டிபெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் படிக்கக்கூடிய அந்த புக்கை தான் டிபெண்ட் பண்ணணும். CBSEனா அந்த புக்கை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்டேட் போர்டுனா அந்த புக்கை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் முதல்ல. ஏன்னா நம்மள பல பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வேறு புக்கை வந்து ரெஃபர் பண்ணிடுறோம். அப்போ என்ன ஆகுது, நம்ம புக்கில் இருக்கிற விஷயம் நமக்கு தெரியறதில்ல, நம்ம புக்கில் இருந்து தான் கேள்விகள் கேட்க போகிறாங்க. அப்போ முதல்ல நம்ம புக்கை நம்ம தரவு பண்ணணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நம்ம புக்கு என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் தரவு பண்ணிவிடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா விச் மீன் இது தேர்ட் இல்லையா.
ஸோ மூணாவது என்ன அப்படின்னா, நீங்கள் படிக்கும்போது இந்த ஃபார்முலாஸ்லாம் நமக்கு இருக்குது இல்லையா? ஸோ ஒவ்வொரு சாப்டருக்கும் ஃபார்முலாஸ் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கிற மாதிரி பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஒவ்வொரு ஃபார்முலாவும் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போது ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை அப்படியே நீங்கள் எழுதுங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பெஸ்ட் ஐடியா வந்து ஃபார்முலாஸுக்குன்னு மட்டுமே ஒரு செப்பரேட்டாக ஒரு சின்ன நோட்டை ஃபாலோ பண்ணுங்க. அப்போ ஒவ்வொரு ஃபார்முலா எழுதும்போதும் அந்த ஃபார்முலா இதுதான், இந்த ஃபார்முலா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து எல்லா சாப்டர்ஸ்லையுமே நான் போட்டிருப்பேன், ஒரு வீடியோவே இருக்கும். ஒவ்வொரு சாப்டருடைய பிளேலிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா. அப்போது முதல்ல ஃபார்முலாஸை நம்ம எழுதணும். ஃபார்முலாஸை நம்ம ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே போதும், இந்த ஃபிசிக்ஸை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், சின்ன சின்ன விஷயங்களை நம்ம எழுதணும். நமக்கு புரிகிற மாதிரி அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நமக்கு தெரியணும். அப்படி இல்லைன்னா ஒரு நோட் லைக் ஃப்ளாஷ் கார்டு மாதிரி கூட நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற வால்ஸில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம அதை கிராஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபார்முலா வந்து நம்ம மைண்டில் நிற்கும். இது எல்லாமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் மட்டும் பண்ணிவிடுங்களேன். ஸ்டார்டிங்கில் நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் சென்டமே எடுக்கலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ ஃபார்முலாஸ் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. செப்பரேட்டாக ஒரு நோட்டு போடுறது ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த டெரிவேஷன் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்குமே ரொம்ப பெரிய விஷயமே இந்த டெரிவேஷன் தான். இந்த டெரிவேஷனை நம்ம எப்படி படிக்கிறது, இந்த ஃபார்முலாஸ் நமக்கு புரிஞ்சது அப்படின்னாவே போதும், டெரிவேஷன் நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாம். அந்த டெரிவேஷனை வந்து நீங்கள் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து படிச்சுட்ட பிறகு சால்வ் பண்ணி பாருங்கள். புக்கை பார்த்தே சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்காம சால்வ் பண்ணுங்கள் நான் சொல்லவே மாட்டேன். புக்கை பார்த்து சால்வ் பண்ணுங்கள். ஒரு 2 தடவை சால்வ் பண்ணி பாருங்கள். 3வது தடவை அது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். டெரிவேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த கான்செப்டை வந்து நமக்கு புரியும். நம்ம வந்து நம்ம டீச்சர் எடுத்துட்டாங்கப்பா, சரி ஒரே அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்ப்போமே, அப்படியே கிளான்ஸ் பார்ப்போம், அது ஒரு அரை மணி நேரம் கழிச்சே மறந்து போயிடும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம ரிட்டர்னில் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டெரிவேஷனை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் இல்லையா? ஸோ எதாக இருந்தாலுமே ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி. இப்போது நமக்கு ஃபார்முலாஸ் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது அப்படின்னா நம்ம ப்ராப்ளம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸ்டேட் போர்டுக்கு ப்ராப்ளம்ஸ் கம்பல்சரி கேட்க போகிறாங்க. இது சிபிஎஸ்சி சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வந்து நமக்கு கம்பல்சரியாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் வந்து நமக்கு டயக்ராம்ஸுமே வந்து கம்பல்சரியாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து சிபிஎஸ்சி சைடில் இருக்குது. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி மேக்ஸிமம் ஸ்டார்டிங்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது என்னுடைய சஜஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நீங்கள் ஒன்ஸ் அப்படியே கிளான்ஸ் பாருங்கள். அது பார்த்துட்ட பிறகு ஃபஸ்ட்டு நம்ம புக்கை முடிக்கிறோம். ஃபஸ்ட்டு வால்யூம், செகண்ட் வால்யூம் அந்த மாதிரி நம்ம முடிப்போம். அப்படி இல்லைன்னா ஒரு சாப்டர் முடிச்சிட்ட பிறகு 2வது சாப்டர் போவோம். அந்த ஒரு சாப்டர் முடிச்சிட்ட பிறகு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணால் கிடைக்காதது எதுவுமே கிடையாது இல்லையா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு வால்யூம், அதாவது ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கக்கூடிய அந்த புக் பேக் கொஷின்ஸ் எதனா கொடுத்துருக்குறாங்களா, எதனா மாடல் கொஷின் பேப்பர் இருக்குது அப்படின்னு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் 2 வால்யூமை கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு ஹோல் கொஷின் பேப்பர், பப்ளிக் கொஷின் பேப்பர் இல்லை மாடல் கொஷின் பேப்பரை வச்சு அந்த 3 ஹவருமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்ம வந்து போர்டு எக்ஸாம் அப்பியர் ஆகும்போது நமக்கு கொஞ்சம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு தெரியும். ஏன்னா ஹோல் புக்கை நம்ம படிக்க போகிறோம். அப்போ ஒவ்வொரு சாப்டர்லேருந்து நம்ம ஒவ்வொரு கொஷினை வந்து நம்ம மைண்டில் ரீகலெக்ட் பண்ணும்போது இட் டேக்ஸ் டைம். அப்போ அந்த டைமை நம்ம எப்படி குறைக்கணும் அப்படின்னா ஒன்லி பை ஹேவிங் த ப்ராக்டிஸ். அப்போ ப்ராக்டிஸ் வந்து மேண்டேட்ரி. ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாதிக்கவே முடியாது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஈவன் டெரிவேஷன் எடுத்தாலுமே முதல்ல நம்ம ஒரு டெரிவேஷன் படிக்கிறோம். அந்த டெரிவேஷன் நம்ம 2வது தடவை சால்வ் பண்ணும்போது இட் டேக்ஸ் மோர் டைம் இல்லை? இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பண்ணியிருப்பீங்க. 11th நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஒரு டெரிவேஷன் ரொம்ப ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். அதை நம்ம ஃபஸ்ட் டைம் சால்வ் பண்ணுவோம், இட் டேக்ஸ் மோர் டைம். அப்போ அதே வந்து நம்ம 2வது தடவை சால்வ் பண்ணும்போது இட் டேக்ஸ் சம் லெஸ் டைம் இல்லையா when compared to the first time. அப்போ என்ன ஆகுது, நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுடைய நேரங்கள் குறையுது. அப்போது ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் டெரிவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அந்த டெரிவேஷன் நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணும்போது we have to reduce the time இல்லையா, not the derivation. we have to reduce the time. டைம் எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னா ஒன்லி பை ப்ராக்டிஸிங். அப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம எடுக்கக்கூடிய நேரம் குறையும் போது நம்ம அடுத்த கேள்விக்கு அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே இருக்கட்டும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டர் ரைட், ஒரு சாப்டர் படிச்சிட்ட பிறகு அந்த சாப்டரில்
இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதுறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் கூட கிளாஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புக்கில் இருக்கிற விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நானே வந்து ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் கொஞ்சம் எழுதுறது பழக்கம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு ஹேண்டில் பண்ணும்போது இட் டுக் மோர் டைம். என்னால் வந்து சரியாக ரீகலெக்டே பண்ண முடியல. ஸோ செகண்ட் பேட்ச் போகும்போது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி நோட்ஸ் எழுத ஆரம்பித்தேன். அப்போ நோட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் கிளாஸுக்கு போகும்போது கிளாஸை நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த நோட்ஸை ஒன்ஸ் கிளான்ஸ் தான் பார்ப்பேன். அப்போ நம்ம அந்த பெரிய புக் எடுத்து ஒவ்வொரு பேஜாக திருப்பி இது எப்படி வந்தது அது எப்படி வந்தது பார்க்குறதுக்கு நேரம் அதிகமாகும் இல்லையா? அப்போ நோட்ஸ்னால் ரொம்ப சிம்பிளாக நான் ஒரு சின்ன ஷார்ட் வேர்ட்ஸை வச்சு ஷார்ட்கட் கீயை வச்சு கூட நான் ரெஃபர் பண்ணியிருப்பேன். அப்போது அந்த நோட்ஸை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக ரிவைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் போர்டு எக்ஸாம் இல்லை பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நோட்ஸ் இருக்கும்போது லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனில் அந்த நோட்ஸை நம்ம கிளான்ஸ் பார்த்தாவே போதும், எல்லா டாப்பிக்கையும் நமக்கு ஈஸியாக கவர் ஆகிடும். ஸோ இந்த ஹிண்ட் எல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எழுதுங்க. உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து நீங்கள் எழுத வேண்டாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னாவே போதும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் வைஸ் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த டாபிக் வைஸ் அப்படி நம்ம சொல்லும்போது ஃபஸ்ட்டு நம்ம தியரி பார்ட்டை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது நல்லது அப்படின்றது என்னுடைய சஜஷன்ஸு. ஸோ தியரி பார்ட்டை கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிட்ட பிறகு தென் யூ கேன் கோ ஃபார் அந்த டெரிவேஷன் பார்ட்டு தென் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதெல்லாம் போகிறது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுதான். ஸோ இதை தாண்டி நமக்கு என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்டடி பிளானை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். இந்த ஸ்டடி பிளானை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக்ஸுக்காக மட்டுமே 1 ஹவர் வந்து நீங்கள் ஒதுக்கிடுங்க டெய்லி. அது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ தெரியாது. ஃபிசிக்ஸுக்கு மட்டும் 1 ஹவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் டைமில் அதாவது அந்த மார்ச் ஜனவரி அண்டு ஃபெப்ரவரி வரும்போது நம்ம வந்து ஒரு நாளைக்கு 3 ஹவர் ஃபிசிக்ஸை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நிலைமை வராது. அப்போது ஸ்டார்டிங்லேயே டெய்லி 1 ஹவர் ஃபிசிக்ஸுக்காக நேரத்தை ஒதுக்கிட்டிங்கன்னா அதே 1 ஹவர் தான் எண்டு வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் அதர் சப்ஜெக்ட்ஸை ஈஸியாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பதட்டம் இருக்காது. யூ வில் பி ரிலாக்ஸ்டு. ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய நேரங்கள் அதுதான். போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறது என்னென்னா இப்போலேருந்தே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நேரத்தை அலோகேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தை சரியாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது உங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லையா? 12th ஸ்டாண்டர்ட் உங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் குறிப்பாக இந்த ஃபிசிக்ஸ் அப்படின்றது கோர் சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி இல்லை எதனா ஒரு காலேஜஸாக இருந்தாலும் சரி கட் ஆஃபில் இந்த ஃபிசிக்ஸ் மார்க் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசிக்ஸில் நம்ம ஈஸியாக சென்டம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.